இந்த வீடியோவில் எமர்ஜென்சி ஃபண்ட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். எமர்ஜென்சி ஃபண்ட்னா என்னென்னு சிம்பிளாக சொல்லணும்னா, உங்களுக்கு அர்ஜென்ட்டாக ஏதாவது பெருசாக அமௌண்ட் தேவைப்படுற டைமில், இல்லைனா எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் ப்ராப்ளமால் நீங்கள் வந்து வேலைக்கு போக முடியல, இல்லைனா உங்கள் வேலை போயிடுச்சு, உங்களோட மைண்ட் இன்கம் சோர்ஸ் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து சர்வை பண்ணுறதுக்காக நம்ம வந்து இப்போவே அட்வான்ஸாக சேவ் பண்ணி வைக்கிற அந்த ஃபண்டு தான் எமர்ஜென்சி ஃபண்ட். ஓகே, இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் ஏன் ரொம்ப முக்கியம்னா, இப்போ உங்கள்கிட்ட அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் இருந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஈஸியாக வந்து சர்வை பண்ணிடலாம். பட் இதே இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்கள்கிட்ட எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லைனா, ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து லைபிலிட்டிஸ் வாங்க வேண்டியதாக இருக்கும். அதாவது நீங்கள் கடன் வாங்க வேண்டியதாக இருக்கும், இல்லை லோன் வாங்க வேண்டியதாக இருக்கும், இல்லைனா நீங்கள் உங்களோட அசட்ஸை விற்க வேண்டியதாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது ஷேர்ஸ் இருந்துச்சுன்னா, ஸோ அந்த ஷேர்ஸை நீங்கள் விற்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து சர்வை பண்ணுறதுக்காக, ஸோ அதனால் இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்காக நீங்கள் அட்வான்ஸாகவே ரெடியாக எமர்ஜென்சி ஃபண்ட் கிரியேட் பண்ணி வைக்கிறது பெஸ்ட். ஸோ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் உங்கள் காசை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி ஃபண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த எமர்ஜென்சி ஃபண்ட்காக நீங்கள் வந்து எவ்வளோ காசை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, மினிமம் உங்களோட 6 months எக்ஸ்பென்ஸை நீங்கள் வந்து எமர்ஜென்சி ஃபண்டாக சேவ் பண்ணி வைக்கணும். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 20,000 எக்ஸ்பென்ஸ்னா, ஸோ 6 months எக்ஸ்பென்ஸ் அப்போ உங்களுக்கு 1,20,000 ஆகும். ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்களை எமர்ஜென்சி ஃபண்டாக நீங்கள் 1,20,000 சேவ் பண்ணி வச்சாகணும். ஸோ இப்போ உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்டாக என்னன்னு சொல்லி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி நீங்கள் நிறைய ஃபைனான்ஸ் ரிலேட்டாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோ போய் பாருங்கள்.